அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்திருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 1 நவம்பர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி PT தினகரனின் பெயரை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பரிந்துரைப்பட்டிருந்து நீக்கிவிட்டதாகவும், பெருமளவில் நில ஆக்கிரமிப்பு ஈடுபட்டதாகவும், சொத்துக்கள் வங்கியதில் விதிமீறல்கள் ஈடுபட்டதாகவும் இவர் மீது சரமானிய புகார் எழுந்தால் உச்ச நீதிமன்ற பதவி இவருக்கு அளிக்கப்படாமல் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும், அதே சமயம் மத்திய பிரதேச தலைமை நீதிபதி பட்நாயக், பஞ்சாப் ஹரியானா தலைமை நீதிபதி திலீப் சிங், கல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SS நிஜாத் மற்றும் குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதி KS ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பெயர்கள் உச்ச நீதிமன்ற பதவிக்கு ஒப்புதல் தரப்பட்டுள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டு பிரச்சனையில் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் உறுதியான நிலைப்பாடுகள் இல்லாதால் உலக செம்மொழி தமிழ் மாநாடு விமர்சனத்துக்கு உள்ளாவதற்கு காரணமாக அமைந்துவிட்டது என்று தமிழ் ஈழ நாட்டு பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் கூறியதாக தமிழ் ஈழ நாட்டிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களும் அடுத்த ஆண்டு நடக்க இருக்கும் தமிழ் செம்மொழி மாநாட்டில் உறுப்பினராக இருப்பதாக தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், பாகிஸ்தான் தீவிரவாதிகளை தூண்டிவிட்டு இந்தியாவுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டால் பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று அவர் இன்று சூளுரைத்ததாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடக்க இருக்கும் இடைத்தேர்தலில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவின் மருமகள் டிம்பிள் யாதவ் போட்டியிடுகிறார். அவர் இடைத்தேர்தலில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக லக்னோவில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் திராவிட கலாச்சாரம் இந்த பூமி உருவானதிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது என்பது நாம் அறிந்த நிலையில் அதை மேலும் போற்றும் வகையில் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லையப்பர் கோயிலுக்கு 2 கோடி செலவில் புதிய தங்க தேர் செய்யப்பட்டுள்ளதாகவும், இதற்கான வெள்ளோட்டம் நாளை மாலை கோவில் வளாகத்தில் நடக்க இருப்பதாக நெல்லை சிவாலயத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரையில் இளைஞர்கள் கிரிக்கெட், கால்பந்து, கபடி விளையாடுவதற்கு இன்று முதல் போலீசார் தடை விதித்த நிலையில் இன்று இளைஞர்கள் ஒன்று கூடி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள விவேகானந்தர் இல்லம் அருகில் போராட்டம் நடத்தியவுடன் போலீசார் அவர்களை விரட்டினார்கள். பிறகு போலீசார் கலைந்து சென்ற பிறகு தங்களுடைய விளையாட்டுகளை மெரினாவில் இளைஞர்கள் ஆடியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தி பேசஞ்சர் என்ற ரயில் சென்று கொண்டிருந்த போது ஆளில்லா லெவல் கிராசிங்கில் வந்த ஒரு ட்ரக் மீது பயங்கரமாக மோதியதில் 11 பேர் கொல்லப்பட்டதாகவும் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாக லக்னோவில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கர்நாடக முதல்வர் எடியூரப்பாவின் பதவி ஆபத்துக்குள்ளான நிலையில் பதவி தப்பித்துக் கொள்வதற்காக அவர் அனுப்பிய தூதர்கள் முன்னாள் MP தனஞ்சயகுமார், கர்நாடக உள்துறை மந்திரி ஆச்சாரியா ஆகியோர் டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் லால்கிருஷ்ண அத்வானி சந்தித்து பேசியதாகவும், முதல் மந்திரி பதவியிலிருந்து எடியூரப்பாவை மாற்றக்கூடாது என்று கேட்டுக்கொண்டதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யாவில் உள்ள யாகுட்டியாவிலிருந்து சரக்கு விமானம் ஒன்று மிர்னிக் விமான நிலையத்துக்கு அருகில் சென்று கொண்டிருந்த போது
தீப்பிடித்து எரிந்து கீழே விழுந்ததாகவும் இந்த விமானத்தில் பயணித்த 11 பேர் பலியானதாக மாஸ்கோவில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் அடுத்த வாரம் 2வது முறையாக அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் எதிர்க்கட்சி தலைவரும் வேட்பாளருமான அப்துல்லா அவர்கள் போட்டியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்திருப்பதாகவும் அவருடைய கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடாது என்று கூறியதால் ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்கா அதிர்ச்சி அடைந்திருப்பதாக காபூலில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனம் இஸ்ரேல் நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி ஹில்லரி கிளின்டன் அவர்கள் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கூறியதாக தகவல்கள் வெளிவந்த நிலையில் இதை பாலஸ்தீனம் நிராகரித்து விட்டதாக பாலஸ்தீனத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. புதுடில்லியில் இன்று மராத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இதில் ஊனமுற்றவர்களுக்கான மராத்தான் போட்டியில் கலந்து கொண்டவர்களை இந்த படத்தில் காணலாம். வானிலை அறிக்கை 1 நவம்பர் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் போக்குவரத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் அவ்வளவாக மேகமூட்டங்களை காணவில்லை. சென்னைக்கு அருகில் வங்கக்கடலில் லேசான மேகமூட்டங்கள் இருப்பதை காணலாம். இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.